வணக்கம் நண்பர்களே. ஹோட்டல் ஸ்டைல் சோளா பூரி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல பூரிக்கு மாவு பிணையிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு, அதாவது 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மைதா மாவு கூடவே 6 டீஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மாவு சோடாப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா விரல்களால் கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதில் 1/4 கப் புளிக்காத தயிர் ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி கலந்து பிணைஞ்சிக்கிட்டே வரணும். அப்படியே பிணைஞ்சிக்கிட்டு வர வர அந்த பூரி மாவு கொஞ்சம் இறுக்கமாக கெட்டியாக இருக்கிற அளவுக்கு தான் பிணைஞ்சிக்கணும். தண்ணியை அதிகமாக ஊற்றி கொலன்னு பிணைஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் மட்டும் கடலெண்ணெயை அந்த மாவில் ஊற்றி அந்த மாவில் எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி கலந்து பிணைஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த மாவை நல்லா பந்து மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு, அதுக்கு மேலே ஒரு ஈரத்துணி அல்லது ஒரு தட்டத்தை வச்சு காற்று படாத மாதிரி நல்லா மூடி வச்சிடணும். அந்த பூரி மாவு அப்படியே ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா பெரிய சோளா பூரியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவை பெரிய உருண்டையாக எடுத்துக்கணும். அல்லது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கிட்டு, அந்த உருண்டையை 2 கைகளால் தேய்ச்சி நல்லா மொழுன்னு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை நல்லா பெருசாக இருந்தது அப்படின்னா அதையே எடுத்துக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சமையல் ரூமில் இருக்கிற அந்த அடுப்பு திட்டு மேடையிலேயே நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் மைதா மாவை தூவி விட்டுட்டு அது மேலே இந்த உருண்டையை வச்சு சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையினால் தேய்க்கணும். தேய்க்க ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சம் லேசாக திக்னஸ் இருக்கிற அளவுக்கு மட்டும் அந்த பூரி மாவை தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பூரி மாவு எவ்வளோ சைஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அந்த பூரி மாவை போட்டு பொரித்து எடுக்கிற அளவுக்கு தாராளமாக கடலெண்ணெயை ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் நல்லா ஓரளவுக்கு புகை வர்ற அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் இந்த தேய்ச்சி வச்சுருக்கிற பூரி மாவை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் பூரி எடுக்கிற அந்த கரண்டினால் அந்த பூரி மாவு மேலே ஒரு அழுத்தணும் அப்படின்னா அந்த பூரி அப்படியே ப்ளஃபியாக உப்பி வரும். அந்த மாதிரி அந்த பூரி மாவு நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் அதை ஒரு 1/4 நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் கழித்து தீயை விட்டுறாமல் உடனே கரண்டினால் அந்த பூரியை திருப்பி விடணும். பூரியை திருப்பி விட்டதுக்கப்புறம் அந்த பூரியினுடைய ஓரப்பகுதியெல்லாம் எண்ணெயில் படுற மாதிரி கரண்டியினால் அந்த பூரியை வச்சு அழுத்தி விடணும். அப்போ தான் அந்த பூரியினுடைய அடிப்பக்கத்தில் ஓரமெல்லாம் நல்லா வெந்துக்கும். அதுக்கப்புறம் அந்த பூரியினுடைய அடிப்பக்கமும் வெந்ததுக்கப்புறம் அந்த பூரியை கரண்டியினால் எடுத்து அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அந்த பூரியை வேறொரு தட்டத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதே போல் எல்லா பூரி மாவையும் தேய்ச்சி பூரியாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஒரு பூரி போட்டுட்டு அடுத்த பூரி போடுறதுக்குள்ளே அந்த எண்ணெயை ஒரு அரை நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் மறுபடியும் நல்லா காய வச்சுட்டு தான் அடுத்த பூரியை எண்ணெயில் போடணும். அப்போ தான் அந்த பூரி மறுபடியும் நல்லா உப்பி வரும். ஒருவேளை எண்ணெய் நல்லா காயலை அப்படின்னா பூரி உப்பி வராது, பூரி அப்படியே அமுங்கி தான் வரும். அதனால் ஒரு பூரியை போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்த பூரி போடுறதுக்குள்ளே மறுபடியும் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு தான் அடுத்த பூரியை போட்டு எடுக்கணும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் சோளா பூரிக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா கிரேவி இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவில் வரும். நீங்களும் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சோளா பூரியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.